Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனங்களை தியானிக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக அது நமக்கு பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நம்ம இந்த மாதம் முழுவதிலும் ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய பண்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Attributes of God. கடந்த 3 வீடியோக்கள்ல முக்கியமான 3 விஷயங்களை பார்த்தோம். First, omnipotent, அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதையும், 2வது வீடியோல omniscient, அவர் எல்லாம் தெரிந்தவர் என்பதையும், 3வது வீடியோல omnipresent, எங்கும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளும் கூட ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட்டை நாம் தியானிக்க போகிறோம். அவர் ஆம்னி பெனவலன்ட், நம்முடைய ஆண்டவர் முழுவதும் அன்புள்ள ஆண்டவர், perfectly good. There is no evil in him. அவரிடத்துல எந்த தீமையும் இல்லாத முழுவதும் அன்பால் நிறைந்த ஆண்டவர். அதுக்கான வார்த்தை தான் ஆம்னி பெனவலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. God is infinite in love. அவருடைய அன்புல ஒரு முடிவே கிடையாது. There is no end. அவருக்கு எப்படி அவருடைய பவருக்கு ஒரு லிமிட் இல்லையோ, அவருடைய ஞானத்துக்கு ஒரு லிமிட் இல்லையோ, அவர் எங்கெல்லாம் இருப்பாரோ அதுக்கு ஒரு லிமிட் இல்லையோ, அந்த மாதிரி அவருடைய அன்புக்கும் ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஆண்டவர் எல்லை கடந்து இந்த மனித குலத்தை, நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கிறார்னா அவருடைய அன்பு எப்பொழுதும் மாறாதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதுமே தம்மால் படைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மீது அன்புள்ள ஆண்டவரா இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அன்பு செய்யறதுனால அவர் அன்புள்ளவர் கிடையாது. அவர் அன்புள்ளவர், பொதுவாகவே அவர் அன்புள்ளவர். அதனால அவர் நல்ல காரியங்களை செய்கிறார். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நம்ம சில மனிதர்களை பார்க்கும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, மனுஷன் நல்லது செய்யறான் அதனால அவன் நல்லவன் சொல்றோம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் நல்லவர், அவர்கிட்ட தீமையே கிடையாது. அவரால் தீமையை யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குணம். இப்ப சொல்லுவோம்ல, இப்ப ஃபேன் ஓடுது, ஃபேனால துணி துவைக்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா ஃபேன் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னா ஓடுற காத்து கொடுக்குற மாதிரி படைக்கப்பட்டு. அந்த மாதிரி தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் எப்பயுமே அன்புள்ள ஆண்டவர், தீமையை பத்தி யோசிக்காத ஆண்டவர். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிதான். அவர் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில தீமையை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நம்மளாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கிரியேஷன்ஸ். He always wills his love. அவருடைய அன்பை தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு எம்பசைஸ் பண்றாரு நம்மளால பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க. அவருடைய அன்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேதவசனம் 1 யோவான் 4:14 சொல்ல இருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is always love. அவர் எப்பயும் அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு அவர் தீமையை அனுமதிக்கிறதே கிடையாது. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்னி பெனவலன்ட் நமக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்கிறதுனா, என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அவருடைய அன்பு குறையறதே இல்லை என்ற அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கிறது. ஈவன் தோ ஆண்டவர் சில நேரங்கள் நம்ம டிசிப்ளின் பண்றாரு, நம்மளை கரெக்ட் பண்றாரு, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்ற முயற்சி பண்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த லவ் தான். அன்பின் அடிப்படையில நம்மளை ஆண்டவர் கொஞ்சம் சிக்ஷிக்கிறார், மாத்துறாரே தவிர்த்து அது தீமையின் நிமித்தமாய் அல்ல. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய அன்பு பார்ஷியல் கிடையாது. அது எனக்கு சங்கருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிரதருக்கு ஒரு மாதிரி, இவருக்கு ஒரு மாதிரி அப்படி கிடையாது. ஆண்டவருடைய அன்புல ஒரு நாளும் பார்ஷியாலிட்டியே கிடையாது, பட்சபாதமே அவர்கிட்ட இல்ல. இன்னொன்னு, அவருடைய அன்பு தற்காலிகமானது கிடையாது, அவருடைய அன்பு நிரந்தரமானது. ஒரு தடவை உங்க மேல ஆண்டவர் அன்பு வச்சிட்டாருன்னா காலம் முழுக்க அந்த அன்பை மாற்றி விடவே முடியாது. பாருங்களேன், ஹியூமன்ஸை சில நேரம் கல்யாணம் பண்ணி இருக்குன்னா நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட சில வேலைகள்ல சில மாதிரியான தீமையான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன முடிவு பண்றோம், கல்யாணம் பண்ணிட்டோம், இனி காலம் முழுக்க இவங்களோட தான் இருக்கணும், இவங்களை வெறுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கும்ல. ஜஸ்ட் மேரேஜ்ல இருக்க நம்மளே இப்படி இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? He is omnibenevolent God, ஆல் லவ்விங், ரொம்ப அன்புள்ள ஆண்டவர், பெர்ஃபெக்ட் இன் குட்னஸ். அவருடைய அந்த நல்லது செய்யற விஷயங்கள்ல அவர் தான் பெர்ஃபெக்டான ஆளு. அப்ப அவர் எப்படி இருப்பார்? ஒன் டைம் உங்க மேல அன்பு வச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பா காலம் முழுக்க அன்பு வைக்கிற ஆண்டவரா இருக்காது. அது தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. 3வது, அது அன்கண்டிஷனல், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாது. இப்படி இருந்தாதான் உன்னை நேசிப்பேன், இந்த மாதிரி பண்ணாதான் உன்னை நேசிப்பேன் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்றது இல்ல. நாம் எந்த மாதிரி இருந்தாலும் தேவன் நம் மீது அன்கண்டிஷனலா, நிபந்தனை இல்லாமல் அன்பு வைக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அப்ப ஆம்னி பெனவலன்ட், தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்கிற இந்த குணாதிசயம் எனக்கு என்ன கற்றுக்கொள்றது? 3 விஷயம். அவருடைய அன்புல பார்ஷியாலிட்டி கிடையாது, அதுல பட்சபாதம் கிடையாது. அவருடைய அன்பு டெம்பரவரி கிடையாது,
தற்காலிகமானது இல்ல, மாறாத நிரந்தரமானது. மூணாவது, அவருடைய அன்பு கண்டிஷனல் கிடையாது, அன்கண்டிஷனல். அது நிபந்தனைக்குட்பட்டது கிடையாது, நிபந்தனை எல்லாம் தாண்டினதான் அவருடைய அன்பு. இப்பேற்பட்ட அன்புள்ள ஆண்டவருடைய நேசத்தை நாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவன் இந்த நாளில் உதவி செய்வார். அவருடைய அன்புக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு பாருங்க, அவர் தம்முடைய சொந்த குமாரனையே பாவிகளாகிய நமக்காக பலியாக கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அந்த அன்பினுடைய உச்சம். இஸ் ஆல் லவ்விங், என்றும் அன்புள்ளவராக இருக்கார். நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை மீண்டும் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவ உங்களுக்காக பலியாக கொடுக்கணும் அப்படின்னா கூட ஆண்டவர் கொடுக்க தயாராக தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அன்புள்ள ஆண்டவர். ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டார், ஒரே தரமாக நமக்காக மரித்தார், நம்முடைய பாவம்லாம் போயிடுச்சு. இன்னொரு தடவை பலி இல்லவே இல்லை. ஆனா நான் அவருடைய அன்பை எம்பசைஸ் பண்றதுக்காக சொல்றேன், இன்னொரு முறை அவர் எனக்காக பலியாகனா கூட பலியாக அவர் தயாரா இருக்கார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்புள்ளவர். இந்த அன்பை தியானிக்க, அதை இன்னும் அதிகமாக வாழ்க்கையில அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக. தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் a great day.